எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் மாற்றம் அப்படின்றதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தினுடைய நேரத்திலாம் அவங்க சொன்னது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக மாற்றம் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. வழக்கமாக இப்படி சொல்ல மாட்டீங்க? இல்லை, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாற்றம் வந்துருச்சு. பெயர் மாற்றம். ஆட்சிக்கு வந்தோடனே கேட்டிருக்காரு, விஜய் கேட்டிருக்காரு, பெஸ்ட்டு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பெஸ்ட்டு திட்டம்னா இப்படி ஸ்டாலின் அவர் கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. இதை விட பெஸ்ட் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் தாவேக்கா இப்போ வரைக்கும் எந்த துறையிலையுமே பெயர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. பெண்கள் பாதுகாப்பில் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த சிங்கப்பெண் வந்ததுக்கு அப்புறமும் அது இல்லை, நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த பெண்களுக்கு எதிரான வழக்குகள் 358 100 நாளில். தாவேக்கா நிர்வாகி கைது அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்க்காம அந்த நாளை கடந்து போயிருக்கீங்களா? மனசாட்சியோடு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வெற்றி சேனலில் மட்டும்தான் தாவேக்கா நிர்வாகி கைதுன்னு வராது, மீதி எல்லா சேனல்லையும் வந்திருக்கும். இன்வெஸ்டர்ஸை நீங்கள் சொன்ன அந்த MOU சைன்லாம் பண்ணல, இன்வெஸ்டர்ஸை இழுக்கிறதுல தமிழ்நாடு 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படி பல குறைகள் மட்டும்தான். விஜய் நான் அக்கா கீர்த்தனா அக்கா, எவ்ரிபடி ஐ எம் இன்வைட்டிங் இன்வெஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிலாம் பண்ணிலாம் அவங்க வரல. ஏற்கனவே இருந்தவங்க இந்த வருஷமும் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் அந்த இன்வெஸ்டர்ஸ் மாநாடுக்கு அளவோடே கிடையாது. என்ன காரணத்தினால பத்திரிகையாளர்கள் பித்தலாட்டு தெரிஞ்சுருமில்ல? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் மாற்றம் அப்படின்றதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தினுடைய நேரத்திலாம் அவங்க சொன்னது மாற்றம் தான். மக்களும் அதான் சொன்னாங்க, மாற்றத்துக்காக போடுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக மாற்றம் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. வழக்கமாக இப்படி சொல்ல மாட்டீங்களா? இல்லை, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாற்றம் வந்துருச்சு. பெயர் மாற்றம். ஸ்டாலின் என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ அது எல்லாத்துலேயுமே பெயரை மட்டும் மாற்றி மாற்றம். இல்லை, ஆனால் இது நீங்கள் சொல்கிறது வழக்கமாக இருக்குதுங்க. அதிமுக கொண்டு வரதை திமுக மாற்றும், திமுக வர்றது. மகளிர் உரிமை தொகை அதிமுக கொண்டு வரல, மகளிர் விடியல் பேருந்து அதிமுக கொண்டு வரல, இல்லம் தேடி மருத்துவம் அதிமுக கொண்டு வரல, அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த திட்டம் அதிமுக கொண்டு வரல. இப்படி பல திட்டங்கள் நம்ம அதிமுக கொண்டு வராத திட்டங்களை நிறைய சொல்ல முடியும். அதனால் அப்படியே திமுக என்ன கொண்டு வந்துச்சோ ஆட்சிக்கு வந்தோடனே கேட்டிருக்காரு, விஜய் கேட்டிருக்காரு, பெஸ்ட்டு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பெஸ்ட்டு திட்டம்னா இப்படி ஸ்டாலின் அவர் கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. இதை விட பெஸ்ட் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. இப்போ இதான் பெஸ்ட்னா இதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே பெஸ்ட்டு இல்லைன்னா இப்போ இதான் பெஸ்ட்டு வெற்றி, அவ்வளோதான். பேரை மாற்றி விட்ருங்க. நல்ல திட்டங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே? ஆமாம், வேறு வழி இல்லைல்ல. நல்ல திட்டம் தான். இப்போ இதை குழி தோண்டி புதைக்கல, ஜெயலலிதா மாதிரி குழி தோண்டி புதைக்க முடியலை. அதனால் வேறு வழி இல்லை. இப்போ ஜெயலலிதா மதுரை வாயில் பாலத்தை காழ்ப்புணர்ச்சியில் நிறுத்தினாங்க, அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நிறுத்தினாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படி நின்றுச்சு. ஆனால் ஜெயலலிதாவும் திமுக அதிமுக கிட்ட இருக்க ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, என்னானாலும் கல்வியில் ஒரு படி மேலே போய்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் மதிய உணவு திட்டம் அப்படின்னா அதில் ஏதாவது முட்டை சேர்க்கலாம், பயிர் சேர்க்கலாம், இல்லை வகை வகையான உணவுகளை சேர்க்கலாம். காலை உணவு திட்டத்தை அடிஷ்னல் பண்ணலாம், காலை உணவு திட்டத்தை அடுத்த நடுநிலைப் பள்ளி வரைக்கும் கொண்டு போகலாம், உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் கொண்டு போகலாம். இப்படி அடிஷ்னல் இருக்கும். இதான் நம்ம பார்த்த வரைக்கும். இப்போ பஸ் பாஸ் கொடுக்குறாங்கன்னா பஸ் பாஸா, அடுத்து சைக்கிள், அடுத்து லேப்டாப், அடுத்து பேக், அடுத்து யூனிஃபார்ம், அடுத்து ஸ்காலர்ஷிப்பு. இப்படி அப்டேட்டாக கல்வியில் இந்த 2 அரசும் சமரசம் இல்லாமல் போயிருக்கு. பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நிறைய போராட்டங்களும் நடந்திருக்கு. அதெல்லாமே வேறு. ஆனால் தாவேக்கா இப்போ வரைக்கும் எந்த துறையிலையுமே பெயர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் கூட இப்போ வரைக்கும் 100 நாளில் எந்த துறையிலையும் பெயர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. ஒன்று, பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டால் கூட பட்டியலோடவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெண்கள் பாதுகாப்பில் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த சிங்கப்பெண் வந்ததுக்கு அப்புறமும் அது இல்லை, நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த பெண்களுக்கு எதிரான வழக்குகள் 358 100 நாளில். அப்படி சராசரியாக இருந்ததை விட அதிகமாக இருக்கு. அப்படி சராசரியாக கணக்கு வச்சோம்னா கம்ப்ளைண்ட் ஆனது மட்டும் ஒரு நாளைக்கு 3 பேர் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படுகிறார் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கு. மக்கள் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்றாங்க. அது அப்படியே சைலண்டா போல அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இப்போ சிங்கப்பெண் படை இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களா இல்லை, இது குறையணுன்ற நான் இப்போ 358 நடந்திருக்கு, வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இது குறையணும்னு சொல்றேன். இந்த 358 நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஒரு 100-150 பேருக்கு மேல தாவேக்காரனா இருப்பான்.
கைது செய்யப்பட்டவர்கள். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, செய்தி வந்திருக்கு, அதுக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன், அதுக்கும் ப்ரூஃபோட காட்டுறேன். பாம்பு சுரேஷா, பூரான் தினேஷா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நீங்க ரேஷியோ அதிகமா சொல்றீங்க. 1/3 அவங்க தான் இருப்பாங்கன்றீங்க. நீங்க ஒரு நாள்ல இப்ப ஒரு நாளைக்கு 3 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நம்ம சொல்றோமா? 358 பிரிச்சா வருதா? ஒரு நாள்ல தாவேகா நிர்வாகி கைது அப்படின்ற செய்தியை நீங்க பார்க்காம அந்த நாளை கடந்து போயிருக்கீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றி சேனல்ல மட்டும்தான் தாவேகா நிர்வாகி கைதுன்னு வராது, மீதி எல்லா சேனல்லையும் வந்திருக்கும். அவங்களுக்காக லைவ் போடுற மெயின் ஸ்ட்ரீம் கூட வந்திருக்கும். அப்போ எல்லாமே வந்திருக்கும். இப்போ கைது வழக்கு பதிவு செய்யப்படாத பாலியல் குற்றங்கள் நீங்கள் எடுத்துக்கிங்களேன், அதுலேயுமே தாவேகா நிர்வாகிகளை சொல்ல முடியும். இப்போ ஒரு பொண்ணு மாவட்ட செயலாளர் என்னை அப்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஸ்டேஷனாக இறங்கி ஏறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, 3 நாளாக அதான் நடக்குது. இப்போ வரைக்கும் அவரை கைது பண்ணாங்களா? அவரை கட்சியிலேருந்து எடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேறு. அவர்கிட்ட கேடுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பில் அவர் அந்த போலீஸ் பாதுகாப்போடு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரேஷன் அரிசியில் கடத்தல் அரிசி ஏதாவது இருக்கா, இல்லை குறைபாடுகள் இருக்கானால டயர் தேஞ்சிருக்குங்கிறார். அதிமுகவில் இருந்திருப்பார் போல். டயர் தேஞ்சிருக்கு அப்படின்னு. டயர் தேஞ்சிருந்தா டயர் நல்லா இல்லைனா பைபாஸில் படுத்தாலும் தெரியும் டயர் நல்லா இருக்கா இல்லையான்னு. அப்படி போய் அவர் ஆய்வு பண்ணுற அளவுக்கு தான் அவருக்கு. கேட்டால் அவர் குதிரை பேரம் பண்ணி வாங்கிடுவாங்களா? ஒரு குற்றவாளி எந்த கட்சியாவது வாங்குமா? அது குற்றவாளின்றது வந்து நிரூபணமானதான்னு நம்ம சொல்ல முடியும். அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. நேரடியா ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கப்பா. அது வந்து அந்த பெண் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ கிடையாதுங்க. அந்த பொண்ணு 30 வருஷமா விஜய்க்காக போஸ்ட் ஒட்டி பால் ஊத்துன பொண்ணு. 30 வருஷமா ஊத்துன பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி போய் சொல்லும்? அந்த பொண்ணுக்கு அவசியமே இல்லையே. ஒருவேளை சோறு இல்லைன்னா கூட இன்னைக்கு வந்து விஜய் நான் பாவம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டம் தான் அது. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். சோத்துக்கே வழி இல்லைனாலும் விஜய் நான் வந்து ஒரு நாள் போட்டுருவார், கையில் ஊட்டி விட்டுருவாருன்னு வீடியோ போடுற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இந்த பெண் வந்து வேற பாலியல் ரீதியாக ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்க பொண்ணுலாம் அப்படி யாரும் வந்து தன்னோட முகத்தை காட்டிலாம் வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் புகாரெலாம் சொல்ல மாட்டாங்க. பாதிக்கப்படாமலாம் இப்படிலாம் நடக்காது, வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த பெண் சொல்லுது இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆலந்தூரில் ஒரு கல்யாணமான பெண்ணோட வீட்டுக்குள்ளே போய் தாவேகா நிர்வாகி அத்துமுறையில் ஈடுபடுறாரு, கைது செய்யப்படுறார், கட்சியிலிருந்து எடுக்கப்படுறார். ஒரு வாரத்தில் அரசு நிகழ்ச்சியில் உட்கார்றார் அமைச்சர் பக்கத்தில். இப்போ இந்த ஃபில்டர்லாம் நம்ம பார்க்குறோமா? குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் மட்டும் 188, கொலை மட்டும் 187, ஆணவ கொலை மட்டும் 12. இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 700 தாண்டிரும். இது சட்ட ஒழுங்கு மட்டும் நான் சொல்றது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சொல்லும்படியா நலத்திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன், அதுல எதுவுமே கிடையாது. சமீபத்தில் வந்து பிசினஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக மிகப்பெரிய ஒரு தொகை வந்து பிப்ரவரி மாதம் ஒரு நிறுவனம் ஓப்பன் ஆச்சு. இல்லை இப்போ சொல்றேன், MOU சைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் சொல்றேன், பிப்ரவரி மாதம் ஒரு நிறுவனம் ஓப்பன் பண்றாங்க. பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ண அந்த நிறுவனத்தில் அதோட முதலீடு வெறும் 1 லட்சம். அந்த 1 லட்ச ரூபா முதலீடு பண்ற நிறுவனம் தமிழ்நாடு அரசுல கிட்ட வந்து 10,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு வந்து சொல்லுது. 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அவ்வளோ இதுவா? அவ்வளோ பெரிய நிறுவனம் 1 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காது. அந்த நிறுவனம் 10,000 கோடி வந்து தமிழ்நாட்டோட MOUல சைன் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது அந்த MOU நான் தனியாக பேசுகிறேன், நான் எக்ஸ்க்ளூசிவாக தனியாக வீடியோவே நான் போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம எந்த துறையிலுமே ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னார்ல. இப்போது நியாயமான தாவேகா அரசு ஒரு ரொம்ப வெளிப்படையாக கேட்கலாம், இது வரைக்கும் லஞ்சம் வாங்கின அதிகாரிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஒன்று, இது வரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள்? எத்தனை திமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இவங்கெல்லாம் கடந்த ஆட்சியில் குட்டியாக வாங்கினாங்க, அவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு ஆதாரபூர்வமாக இவங்ககிட்ட முடியும்ல. லஞ்சம் ஊரில் ஒழிச்சிட்டாங்கன்னா அப்போ கைது பண்ணியிருக்கணும். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள்? எந்தெந்த துறையில் இன்னைக்கு வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் அப்படியே வெளிப்படையாக நடக்குதுன்னு ஓப்பனாக சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. இல்லை, மக்கள் வந்து இது குறைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்கன்னு தான் ஊடகங்களில் பேசுகிறவங்களும் சொல்கிறாங்க. எந்த மக்கள், எந்த ஊடகம்? இல்லை அப்படி ஒரு கேள்வி. டிபேட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாலு தான். டிபேட்டில் அவங்களுடைய எதிர்வாதம் என்னவா இருக்குன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க, பல்வேறு அரசு துறைகளுக்கு அரசு. நான் இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட ஒரு வீடியோ உதாரணத்தோட சொல்கிறேன். விஜய் அண்ணா கோர்ட்டுக்கு 30 ரூபா வாங்குறானா, இது என்னன்னா பார்ட்டி ஃபண்டானா, பாருங்கண்ணா நான் உங்கள் பேரை சொல்லியும் வாங்குறானா அப்படின்னு ஒரு வீடியோ தினமும் நம்ம பார்க்காம கடந்து போகிறோமா? அன்றைக்கி நாளை கடந்து போகிறோமா? ஒன்று, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், சேலம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், விருதுநகர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், மதுரை ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே காசு கேட்குறாங்க, ஸ்ட்ரெச்சஸ் தள்ளிட்டு போக காசு கேட்குறாங்க அப்படின்னு அப்படி வீடியோக்கள் வருதா இல்லையா? அப்படி வீடியோக்கள் நம்ம கடந்து போகிறோமா இல்லையா? போகிறோம். அடுத்து திருச்செந்தூரில் தேங்காய் கிண்ணமும் 30 ரூபா தான், அதை உடைக்க 100 ரூபா கேட்குறான்னு பக்தர்களே
போடுறாங்க, அடுத்து பழனியில், அடுத்து இன்னொரு ஒரு கோவில் இருக்குது திருப்பரங்குன்றத்தில். இப்படி எல்லா இடங்கள்லையுமே அர்ச்சனை காசு, அதுக்கு காசு, இது காசுன்னு வாங்குறாங்கன்னு வீடியோக்கள் வருது. சார் பதிவாளர் வந்து லஞ்சம் வாங்கின வீடியோ வைரல் அப்படின்னு வருது. அப்புறம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது கேட்டதுக்கு எனக்கு A4 ஷீட் பண்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் வீடியோ போடுறாரு. இப்போ இத்தனை வீடியோக்களும் வருது. இப்போ லஞ்சம் ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்படியான வீடியோக்களும் நம்ம தினமும் கடந்து தான் போகிறோம், இப்படியும் கடந்து தான் போகிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்னு உடனே நம்ம வந்து சொல்லிட முடியாது. இது ஒரு பக்கம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த 100 நாளில் முன்னாடியே பட்டியல் போட்ட மாதிரி சொல்லிக்கிற மாதிரி திட்டங்களில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, போதை பழக்கமும் அநியாயத்துக்கு மோசமாக இருக்குது, அதுபோல் அமைச்சர்கள் செயல்பாடுகளும் மிக மோசமாக இருக்குது, எந்த வளர்ச்சி திட்டங்களும் வரல, பொருளாதார ரீதியாக இன்வெஸ்டர்ஸை நீங்கள் சொன்ன அந்த MOU சைன்லாம் பண்ணல, இன்வெஸ்டர்ஸை இழுக்கிறதுல தமிழ்நாடு 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படி பல குறைகள் மட்டும்தான், நிறைகள்னு பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. இதே கடந்த 2021 மே 7ஆம் தேதி பதவியேற்ற பிறகு மு.க. ஸ்டாலின் அடுத்த 100 நாளில் என்னென்ன செஞ்சார்னா, முதலாவதாக கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் அது கொடுக்கப்பட்டது. அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அடுத்து 14 வகை மளிகை பொருட்கள் கொரோனா டைமில் கொடுக்கப்பட்டது. 14 அத்தியாவசிய மளிகை பொருட்கள் கொடுக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனையிலையும் கொரோனா சிகிச்சை கட்டாயம்னு சொல்லி அறிவிச்சார். அப்போலாம் ஹாஸ்பிட்டலே சேர்க்க மாட்டானுங்க, அந்த நேரத்தில் ரொம்ப தீட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மகப்பேறு உதவித்தொகை கர்ப்பிணி பெண்களுக்கான நிவாரண நிதியாக மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து மகளிர் இலவச பேருந்து, மகளிர் விடியல் பேருந்தை அப்போ அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கே திருநங்கைகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கும் இது இலவசமாக வேணுன்றாங்க. மறுநாள் அவர்களுக்கும் அது இலவசமாக அறிவிக்கப்படுது. ஆவினுக்கு பால் குறைக்கப்பட்டது, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டமும் அந்த 100 நாளுக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டது. அப்புறம் இப்படி பல திட்டங்களை நேரடியாக மக்கள் பயனடைகிற அளவில் நம்மளால் சொல்ல முடிஞ்சுது. இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பேரிசனில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கைதேர்ந்த முதிர்ந்த அரசியல்வாதி, இவங்க புதுசாக வந்து ஒன்று சொல்லி செஞ்சுருக்கலாம்ல. அண்ணன் வந்து கைதேர்ந்த பெரிய அரசியல்வாதி தாங்க, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்னாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார்ல, நடத்த வேண்டியதானே, அதை செய்யுங்க. ரேஷன் கடையில் பெண் இடையாளர் ஆண் இடையாளர் நீங்களே அதை செய்யுங்க. அனைத்து மகளிர் பேருந்துகளுக்கு எல்லா பேருந்துகளையும் மகளிர் இலவசம் நீங்கள் அதை செய்யுங்க. இப்படி நிறைய பட்டியல் போடலாம். அவர் சொன்னதே செய்ய சொல்கிறோம். ஏதாவது ஒன்று MOUவில் என்ன விமர்சனம்? MOUவில் அது ஒரு முக்கியமான விஷயமா தானே பார்க்கப்படுது. நிறைய புது நிறுவனங்கள் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. MOUவில் 100 நாளில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு பல விளம்பரங்கள். அது இன்னைக்கு காலையில் நடக்குது, சாயங்காலம் சென்னை முழுக்க இது அதுக்கே ஒரு தனி டெண்டர் விட்டுருக்கணும் போல், அது தனியாக நடக்குது. இதில் 87 நிறுவனங்களில் ஒன்று தான் 10,000 கோடி முதலீட்டில் வருது. அதுதான் நான் சொன்ன டேட்டா சென்டர், முன்னாடியே நான் சொன்னது. அது 24/2/2026 அப்போ தான் இந்த கம்பெனி தொடங்கப்படுது. அந்த தொடங்கப்படும் போது அது 86 MOUல குறித்த தகவல் வந்து அதில் இருக்குது. அதில் 37,000 கோடி முதலீடு குறித்து அறிய முடியும். சரிங்களா? முதல்ல சொன்ன 10 நிறுவனங்களில் JK டயர்ஸ், டைம்லர்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் தான் செய்கிறாங்க. விஜயண்ணா வந்து அக்கா கீர்த்தனா அக்கா எவ்ரிபடி ஐ எம் இன்வைட்டிங் இன்வெஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிலாம் பண்ணிலாம் அவங்க வரல. ஏற்கனவே இருந்தவங்க இந்த வருஷமும் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து மேலும் அவிட் குரூப் கடந்த பிப்ரவரி மாதமே 6,200 கோடியை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து ஸ்டாலினோட ஆட்சி. இப்போ என்னென்னா ஒரு 800 கோடியை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 7,000 கோடியை சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அக்னிகுல் காசம்ஸ் அண்டு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இவங்க எல்லாருமே ISRO மூலியமாக இங்கே முதலீடுகள் செய்ய பண்ண முடியும். இப்போது 2021 தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் எடுத்துக்கொண்டா 35 MOU சைன் செய்த வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அப்படி எதுவுமே நம்மளுக்கு வெளிப்படையாக அவங்க சொல்லலை. ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் அந்த இன்வெஸ்டர்ஸ் மாநாடுக்கு அளவுடே கிடையாது. என்ன காரணத்தினால பத்திரிகையாளர்கள்? பித்தலாட்டு தெரிஞ்சிரும்ல, பித்தலாட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமாக போயிடும்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் மத்திய அரசாங்கமும் இதே மாதிரி ஏதாவது பண்ணும். இப்போ பெட்ரோலியம் யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். பெட்ரோலியம் அவர்கிட்ட இருக்குன்னா அந்த எத்தனால் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் யாருன்னு நமக்கு தெரியும். மத்திய அமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப குடும்பத்தினர் இருக்கக்கூடியவங்க தான் எத்தனால் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை அவர்கிட்ட கேட்டால்
அவர் அந்த பத்திரிக்கையாளரை அவர் எப்படி மிரட்டினார்னு தெரியும். அதே பண்ணி தான் இங்கேயும். நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்னால் எத்தனை இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்தீங்க, புதுசாக யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் டப்பு டப்பா தான். இங்கே பாரம்பரியமாக ராயல் என்ஃபீல்டு இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? இல்லை, இந்த ராயல் என்ஃபீல்டு குற்றச்சாட்டுக்கு வந்து கடந்த ஆட்சியில் அவங்க மூவ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க, அதை வந்து பழி போடுறாங்க அப்படின்ற பதில் விமர்சனம் அவங்க சொல்கிறாங்கல்ல. சரி, இப்போ இவங்க கூப்பிட வேண்டியதானே? கடந்த ஆட்சியில் அவங்க வந்து மூவ் பண்ணுறதாலாம் சொல்லலை. இது வந்து பொய். அவங்க வர வேண்டியது இப்போ அப்படியே ஆந்திராவுக்கு நவுந்து போயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு வந்து தமிழ்நாடை தேர்வு செஞ்சதுக்கு இங்கே தண்ணி தான் முக்கியமான காரணம். நீங்கள் திருவொற்றியூரில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூம் இருந்துச்சு, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்துச்சு. அங்கே சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட் எடுத்து இங்கே தண்ணி நல்லா இருக்குது, இங்கே தான் நம்ம வந்து நிறுவனத்தை பண்ண முடியும்னு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இங்கே இடம் பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் உரகடத்தில் இன்னொரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்தாங்க. இங்கே அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம்பரியமாக இங்கே இயங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து பல நாடுகளுக்கு அவங்க உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணுறவங்க ஏற்கனவே போயிட்டாங்கன்றதுக்கான எந்த ஒரு குற்றச்சாட்டு, எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 நிறுவனங்கள் அதுவுமே கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஆந்திராவுக்கு போயிருக்கு. அப்போ இது எல்லாமே சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம கீர்த்தனா அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது, நானே ட்வீட் பண்ணியிருக்கேன், பின் பண்ணியிருக்கேன், எனக்கு லைக்ஸ் நிறைய வந்திருக்கு, கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு புருவத்தை ஏற்றி பயங்கரமாக கோபமாக பேசினாங்க. இப்போ ஒசூரில் ஏர்போர்ட் வராது போல இருக்குங்க, கர்நாடகாவும் ஆந்திராக்காரனும் தட்டிட்டு போயிடுவானோன்னு ஒரு எம்எல்ஏ வேதனையாக சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சோஷியல் மீடியா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடல் மொழி ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? இல்லைங்க, எங்களுக்கு அது மிரட்டுற மாதிரி இருக்குல்ல. அன்னைக்கு அதே மிரட்டல் தோணியில் சோஷியல் மீடியாவை நம்புன்றாங்க, இன்னைக்கு சோஷியல் மீடியாவை நம்பாதாங்கிறாங்க. உதரவா நன்னு உதரவா. இப்போ பேசுறது யாருன்னு எங்களுக்கு தெரியல, கங்காவா சந்திரமுகியான்னு எங்களுக்கு தெரியல. சீரியஸாகவே நாங்கள் சோஷியல் மீடியாவை நம்பணுமா நம்பக்கூடாதா? சோஷியல் மீடியாவை நம்பி தான் இவங்க இன்வெஸ்டர்ஸ் மாநாடுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. அதை நம்பி மட்டும் இன்வெஸ்டர்ஸ் வரணும், கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இவங்க போட்ட ரீல்ஸை நம்பி வரணும். ஆனால் நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வருதுன்னு கொண்டு போய் சேர்த்தா அப்படின்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது? அது ப்ரூவனே ஆயிடுச்சு. அங்கே ஏர்போர்ட் வரப்போகுங்கிற ப்ரூவனே ஆயிடுச்சு. இப்போ ஒசூரில் ஏர்போர்ட் வருது அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, ஏர்போர்ட்னா ஏர்போர்ட் மட்டும் இல்லை, ஏர்போர்ட்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வரும், கல்வி நிலையங்கள் வரலாம், அங்கே இருக்க லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட பக்கத்தில் வரலாம். இப்படி பல விஷயங்கள் முன்னேறும். அப்படின்னா அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். இதை தூக்கின்னு போய் வேறு மாநிலத்துக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு யாருக்காவது விரும்புவாங்களா? அப்போனா ஆனால் ஒசூர் ஏர்போர்ட் இஷ்யூ வந்து போன ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேருந்தே இருக்கல. என்ன சொல்ல போனால் இபிஎஸ் ஒரு டைம்லேயே இது ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தானே வருது. அப்படியே தான் வருது. இப்போ கடந்த பீரியட் வரைக்கும் அந்த கர்நாடகாவோ இல்லை இவங்களோ பெரிய அளவில் முயற்சி எடுக்கலை. நீங்கள் வந்து பெரிய லெவல் நாங்கள் தான் 2 சிஎம்மும் அஃபிஷியலான முயற்சி எடுக்கலை. ஆனால் இப்போ அதுக்கான லேண்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கான எல்லாத்தையும் பண்ணும்போது இப்படி நடக்குதுங்க என்னங்கன்னு விசாரிங்கன்னு சொன்னால், நீங்கள் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா அப்போ அதை அப்படியே இவங்கள விட்டுருவாங்களா? அவன் ஏர்போர்ட்டை கட்டிட்டு போயிடுவானா? அப்போ நம்ம ஆளுங்க இனிமேல் என்ன பண்ணுவானுங்கன்னா, கர்நாடகாவிலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ இறங்கி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும், எங்கேயாவது வெளியூருக்கு போனால் அப்படி தான் வர வேண்டியிருக்கும். அப்போ எதுவுமே இங்கே வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில், வேலை வாய்ப்புகளில் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றலை. சிங்கப்பெண்கள் வந்தாலும் பெண் காவலருக்கே கத்தி குத்து தான் நடக்குது. அதே போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் 100 நாள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அன்னைக்கு மட்டுமே 3 கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, பெண்களுக்கு எதிராக நடக்குது. கஞ்சா புழக்கம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி எல்லாமே நடக்கும்போது இந்த ஆட்சியில் நான் எதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. நன்றி.